உலகளவில் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம், அமைதி ஆகிய 6 துறைகளில் சிறந்த சாதனை படைப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. நோபல் பரிசு என்பது ஒரு புத்தகம், சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசு அடங்கியது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிசு என்ற அடிப்படையில் 6 நாட்களுக்கு நோபல் பரிசுகள் அறிவிக்கப்படும். அதன்படி ஏற்கனவே மருத்துவம், இயற்பியல், வேதியியல் என நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டின் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் லாஸ்லோ கிராஸ்னோஹோர்காய்க்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு மத்தியில் கலைத்திறனை உறுதிப்படுத்திய தொலைநோக்கு பார்வைக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடிஷ் அகாடமி குழு ஸ்டாக்ஹோம் நகரில் உள்ள பார்சானில் இலக்கியத்திற்கு இந்த நோபல் பரிசை அறிவித்துள்ளது. லாஸ்லோ கிராஸ்னோஹோர்காய் என்பவர் ஒரு உலக புகழ்பெற்ற நாவலாசிரியர். அவரின் எழுத்து பாணி ஆழமான சிந்தனை, நீளமான வாக்கியங்கள், மனித மனதின் குழப்பங்கள், சமூகத்தின் சிக்கல்கள் இவற்றை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்துவதாக இருக்கும். அவரது முக்கியமான படைப்புகளாக சட்டன் டன்கோ, தி மெலன்சோலி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், வார் அண்ட் வார் ஆகும். இவை அனைத்தும் மனித மனதின் இருண்ட பக்கங்களை ஆராயும் விதமாக எழுதப்பட்டவை. சட்டன் டன்கோ என்ற நாவல் 7 மணி நேர திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டு உலகளவில் பெரும் பாராட்டை பெற்றது. நூற்றாண்டின் மிக முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருவராக கருதப்படும் லாஸ்லோ கிராஸ்னோஹோர்காய் தனது ஆழமான கலை பார்வையிலும் சிந்தனையிலும் சவால் செய்கிற எழுத்துக்களாலும் இலக்கிய உலகில் தனி இடம் பெற்றுள்ளார். இன்று அவர் பெற்றுள்ள நோபல் பரிசு மனித மனதின் ஆழத்தை காண துணிந்த எழுத்தாளர்களுக்கான ஒரு பெரும் மரியாதையாக அமைந்திருக்கிறது.